வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, எப்படி ஒரு சைனுசாய்டல் வோல்டேஜை ஜெனரேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் அதிலேருந்து எப்படி இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறது, ஆர்எம்எஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைனுசாய்டல் வோல்டேஜை நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, காயிலை ரொட்டேட் பண்ணணும் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு சைனுசாய்டல் வோல்டேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க்கிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் காயில் எடுத்துக்கணும். அந்த காயிலை வந்து ஆங்குலார் வெலாசிட்டி படி சுற்ற விடணும், ரொட்டேட் பண்ண விடணும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுமாதிரி நம்ம ரொட்டேட் பண்ண விடணும். ரெக்டாங்குலர் காயிலை ஆங்குலார் வெலாசிட்டி படி ரொட்டேட் பண்ண விடணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கிள் பார்த்துட்டிங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி. ஓகேங்களா? ஒமேகா டி. சரி, இதில் இருக்கிற இந்த ஒமேகா வந்து ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி, டீனா வந்து டைம். அந்த ரொட்டேஷன்ஸில் வர அந்த ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி, இது டைம். சரி, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த காயில் கூட லிங்க் ஆகிட்டு, ஓகேங்களா, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். லிங்க் ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், காயில் கூட லிங்க் ஆகிட்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் கண்டினியூஸாக. அப்படி சேஞ்ச் ஆகும்போது ஃபேரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்லுவோம். அதன் கான்செப்ட் படி, அந்த பிரின்சிபல் படி இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இஎம்எஃப் அங்கே தூண்டப்படும், இன்டியூஸ்டு. இ இஸ் ஈக்குவல் டு இஎம் சைன் தீட்டா. ஸோ இதுதான் ஃபார்முலா. இஎம் மேக்ஸிமம் வோல்டேஜ்னு சொல்லுவோம், இன்டூ சைன் தீட்டா. சரி, நம்மளுக்கு தீட்டா வேல்யூனா இருக்கீங்க ஒமேகா டி. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். இந்த தீட்டாவில் நம்ம அந்த ஒமேகா டியை சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளுக்கு இன்டியூஸ்டு வோல்டேஜ் வந்து உங்களுக்கு சைன் கர்வில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு இஎம் சைன், இந்த தீட்டாக்கு பதிலாக ஒமேகா டி. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஈனானது இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ், அந்த குறிப்பிட்ட டைமில் இருக்கிற வோல்டேஜ் என்ன அதை கண்டுபிடிக்கிறது தான் இ. இஎம்னானது மேக்ஸிமம் வோல்டேஜ், அதாவது ஒரு பீக் வோல்டேஜ்னு சொல்லுவோம். எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது. ஒமேகானது ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி, டீனா டைம். ஓகேங்களா? ஸோ ஒரு ரெக்டாங்குலர் காயில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு சைனுசாய்டல் வோல்டேஜ் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஜெனரேட் ஆகும்போது நம்மளுக்கு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப்லேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா டெரிவேஷன் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் இதுக்கான டயக்ராம் இதுதான் மேக்னெட்டிக் போல்ஸ், நார்த் போல் சவுத் போல். இடையில் ஒரு ரெக்டாங்குலர் காயில் நம்ம சுற்ற விடுறோம். அப்படி சுற்ற விடும்போது நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து அந்த காயில் கூட சேர்ந்து மாறிக்கிட்டே வரும். அப்படி மாற மாற நம்மளுக்கு சைன் கர்வில் நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா அந்த வோல்டேஜை ஜெனரேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்லிப் ரிங்ஸு, இதுதான் ரொட்டேஷன், இந்த ரொட்டேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ரொட்டேட் பண்ண நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு காயில் கூட சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு அந்த சைனுசாய்டல் வோல்டேஜ் கிடச்சிரும், அதான் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் சைனுசாய்டல் சிக்னல். இது எப்படி கண்டுபிடிக்குது, அதாவது ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டன்ஸ், அந்த குறிப்பிட்ட டைமில், ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எவ்வளோ கரண்ட் இருக்குது, அதுக்கு தான் ஃபார்முலா. வி இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி. அதாவது இது வோல்டேஜ், இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ். அதே மாதிரி தான் கரண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். விக்கு இடத்துல ஐ, விக்கு இடத்துல ஐ. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் ஈக்குவல் டு மேக்ஸிமம் கரண்ட் இன்டூ சைன் ஒமேகா டி. ஸோ விஎம் என்னது மேக்ஸிமம் வோல்டேஜ், ஐஎம் என்னது மேக்ஸிமம் கரண்ட். இதை பீக் வோல்டேஜ்னு சொல்லலாம், பீக் கரண்ட்டுன்னு சொல்லலாம். டீனா டைம், ஒமேகான ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி. தான் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் சைனுசாய்டல் சிக்னலுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சைனுசாய்டல் வோல்டேஜுக்கு இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ ஒன்று கண்டுபிடிக்கணும். ஆர்எம்எஸ்னா ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இஆர்எம்எஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/t, டீனா டைம் பீரியட், இன்டகிரல் 0 to t e ஸ்கொயர் dt. தான் ஃபார்முலா, ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்முலா இது. ஓகேங்களா? இதில் தான் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/t 0 to t. இந்த இ இருக்குங்க இல்லையா, இ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, இஎம் சைன் ஒமேகா டி. அங்கே இ ஸ்கொயர்னால இஎம் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி டிடி.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இஎம் ஸ்கொயர் இருக்குங்க இல்லையா, அதை வெளியே எடுத்துரும். ரூட்லேருந்து வெளியே எடுத்துட்டா நம்மளுக்கு என்ன ஆகிடும், இஎம் வெளியில் வந்துடும். ஸ்கொயர் போயிட்டு உங்களுக்கு இஎம் மட்டும் வரும். ஏன் வெளியே எடுத்துடுறோன்னா நம்மளுக்கு வந்து டீயை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம், டைமை பேஸ் பண்ணி தான். இது எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த மேக்ஸிமம் வோல்டேஜ்லாம் கான்ஸ்டன்ட். இதை அப்படியே வெளியே எடுத்துடும் ரூட்டிலேருந்து. அப்போ ஸ்கொயர் போயிடும். பேலன்ஸ்னா இருக்கும் 1/t இன்டெக்ரல் 0 to t sin square omega t dt. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதை மட்டும் தனியாக இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அப்புறத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன், இது ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன், சிக்ஸ்த் ஈக்குவேஷன், இது செவன்த் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இந்த செவன்த் ஈக்குவேஷனுக்குள்ளே இருக்கிற இந்த இன்டெக்ரல் பார்ட் மட்டும் தனியாக சால்வ் பண்ணிட்டு அப்புறத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன இன்டெக்ரல் பார்ட் இருக்குது, இன்டெக்ரல் 0 to t sin square omega t dt ஈக்குவல் டு, சரி, இந்த sin square omega t இருக்கு இல்லையா, அது எப்படி எழுதலாம்னா 1 minus cos 2 omega t by 2. இது ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது sin square theta equal to 1 minus cos 2 theta by 2. இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த தீட்டாக்கு பதிலாக இங்கே ஒமேகா டி இருக்குது. ஸோ இங்கே ஒமேகா டியை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 2 வந்து கான்ஸ்டன்ட், எடுத்து வெளியே போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் தான் இருக்கும். 1 தனியாக இருக்கும், காஸ் 2 ஒமேகா டி ஒன்று தனியாக இருக்கும். ஸோ இன்டெகிரேட் தனித்தனியாக பிரித்தாச்சு. சரி, 1 இன்டெகிரேட் பண்ணனா வரும் டி, லிமிட் எடுத்து இது 0 to t மைனஸ் நெக்ஸ்ட் 1/2. ஓகேங்களா? மைனஸ் 1/2. அடுத்து என்ன இருக்குங்க, இங்கே உங்களுக்கு 1/2 வந்து தெரியுதுங்களா? இது ரெண்டாக பிரித்தாச்சு. 1/2 தனியாக, காஸ் 2 ஒமேகா 2/2 தனியாக பிரித்தாச்சு. அதான் அந்த 1/2 வெளியே எடுத்தாச்சு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் காஸ் இன்டெகிரேட் பண்ணால் வரும் நம்மளுக்கு சைன் வரும், சைன் 2 ஒமேகா டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த கோஎஃபிஷியன்ட் பார்க்குறோம். டீக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது, 2 ஒமேகா இருக்குது. அதை வந்து டினாமினேட்டரில் எழுதணும். புரிஞ்சுதுங்களா? ஒன்றுமே இல்லை, அந்த 1/2 எடுத்து வாரமாக வெளியே வச்சுட்டு 1 இன்டெகிரேட் பண்ணால் டி, காஸ் 2 ஒமேகா டி இன்டெகிரேட் பண்ணால் சைன் 2 ஒமேகா டி பை இந்த டீக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் டினாமினேட்டரில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ ஃபஸ்ட் டீக்கு அப்பர் லிமிட் போடுங்க, டி மைனஸ் 0. ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். இது எப்படி 0 ஆகுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நார்மலாக நம்மளுக்கு டைம் பீரியட் எப்படி எழுதுவோம்னா 2π/ω தான் ஃபார்முலா. ஓகேங்களா? சரி, சைன் 2 ஒமேகா, இந்த ஸ்மால் டீக்கு பதிலாக நம்ம இந்த கேபிட்டல் டீயை சப்ஸ்டிட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? சரி, டீக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, 2π/ω. ஸோ ஒமேகா கேன்சல், 2 2s are 4 ஒமேகா. சைன் நம்பரில் n பை இருந்தாலும் அதோட வேல்யூ என்னது 0. சைன் 1π 2π 3π இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மளுக்கு என்னது 0. அப்போது நம்மளுக்கு அப்பர் லிமிட் பண்ணும்போது 0 வந்துடுச்சு. லோவர் லிமிட் இப்போது 0 அப்ளை பண்ணணும். டீக்கு 0 போட்டால் சைன் 0 என்னது 0. ஸோ இது மொத்தமாக நம்மளுக்கு 0 ஆகிடும், அதை விட்டுருங்க. அப்போ இந்த ஸ்டெப் மட்டும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ 1/2 இன்ட்டு டி, t/2. ஓகேங்களா? இந்த ஆன்சர் எடுத்துகிட்டு நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ணணும், இப்போது இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும், செவன்த் ஈக்குவேஷன். ஸோ சப்ஸ்டியூட் it in seventh equation. அப்போ என்ன வரும், ERMS equal to EM 1/t. இதோட ஆன்சர் என்ன வந்து நம்மளுக்கு t/2. இப்போ டி கேன்சல் 1/2. 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான், 2க்கு ரூட் எடுத்தால் √2. 1/√2 வேல்யூ வந்து 0.707. ஓகேங்களா? இப்போ இஆர்எம்எஸ்க்கும் இதே ஆன்சர் தான், ஐஆர்எம்எஸ்க்கும் இதே சேம் ஆன்சர் தான். சேம்னா பண்ணுங்க 0.707, இஎம் பதிலாக ஐஎம், இஆர்எம்எஸ் பதிலாக ஐஆர்எம்எஸ். இதுதான் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தானே. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் எப்படி சைனசாய்டல் வோல்டேஜை ஜெனரேட் பண்ணுறது, அதில் இருக்கிற பிரின்சிபல் ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், நெக்ஸ்ட் அதுக்கான டயக்ராம், நெக்ஸ்ட் எப்படி ஒரு இன்ஸ்டான்டேனியஸ் வேல்யூ சைனசாய்டல் சிக்னலுக்கு வோல்டேஜ் கரண்ட் கண்டுபிடிக்கிறது, ஆர்எம்எஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட்.
ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.